அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை சிவா என்பவருக்கு சங்கம்பாளையம் பொள்ளாச்சி இந்த வலை போகுது. ஆக்சுவலாக ப்ளூ கலர் வலை. இந்த வலை கட்டை விரல் மட்டும்தான் நுழையும். நம்ம ப்ளூவில் 2 கலர், அதாவது 2 விரல் போகிற மாதிரி கொடுப்போம். அதாவது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கக்கூடிய வலையை கொடுத்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா கட்டை விரல் மட்டும்தான் நுழையும். பார்த்தாலுமே தெரியும் பாருங்கள், கட்டை விரல் மட்டும்தான் போகும். இது 32 mm கம்மி. இது ஆக்சுவலாக நம்ம பச்சை கலர் கொடுப்போம் இல்லையா, கொஞ்சம் பச்சை கலர் வலையோட சைஸ் தான் இது, கட்டை விரல் சைஸு. இதில் எல்லா மீன்களுமே பிடிக்கலாம். இந்த ஒரு வலை இருந்தாலுமே போதுமானது. எல்லா மீன்களும் பெருசுலேருந்து சிறுசு வலையும் பிடிக்கலாம். இது கடல்லையுமே நல்லா வீசலாம். இந்த நீல கலர் வலை கொஞ்சம் நைஸாக இருக்கும், ஆனால் மீன் நல்லா படும் இந்த வலையில். இதை நம்ம நிறைய பகுதிக்கு ஏன் இதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னாக்கா, கடல் சார்ந்திருக்கிறவங்களுக்கு இந்த வலை கொடுப்போம். கொஞ்சம் ஏன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, கண்ணாப்படான்னு போட்டு இழுத்து அறுத்துருவாங்க. ஆனால் வீச்சு வலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பக்குவமான வலை. இதை பக்குவப்படுத்தி தான் வச்சிருக்கணும். எந்தாவது கோவத்தெல்லாம் இந்த வலை மேலே நீங்கள் காட்டினீங்க அப்படின்னாக்கா வலை அறுத்துக்கும், உள்கயிறுலாம் அறுத்துக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெரிய திக்னஸான முறுக்கயிறு தான் உள்ளெல்லாம் போட்டு கொடுக்குறோம். அதாவது 1 நம்பர் முறுக்கி 2ஆக கொடுக்குறோம், 1.25 முறுக்கி 2.5 கொடுக்குறோம். ஸோ 2 போட்டு திரித்து கொடுக்குறது நல்லாயிருக்கும். வலையுமே முறுக்கு விழாது. நல்ல ஒரு வலை. ஐயா சிவா என்பவருக்கு தான் இந்த வலை போகுது, பொள்ளாச்சிக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவுக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும். முடிஞ்சால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அவங்க பாதுகாத்துக்கிட்டோம். ரொம்ப நாள் ஆசையாக வலை 4 கிலோ இருக்கும். இது 6 பேட்ச் பண்ணுறது. சாதாரணமாக யார் வேணாலுமே இந்த வலையை வீசலாம். என்ன அப்படின்னாக்கா, இந்த வலை வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது. பொறுமையை கற்றுக் கொடுக்கும் இந்த வலை. ஏன்னா இந்த வீச்சு வலை அதிபத்த நாயனருடைய ஆயுதம் அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு அவர் பொறுமையாக இருந்திருப்பார், எந்த அளவுக்கு அவர் ஆசையை குறைச்சிருப்பார் அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக இந்த வலை அவருடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக போக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது வேலையில் இருந்தாலும் இதை சிலவங்க பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துகிறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்டுக்கு மீன் பிடிச்சிக்கலாம். இன்றைய காலகட்டங்களுக்கு இப்போ தடை காலங்கள் வரும்பொழுது ஆற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிச்சி வருமானத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மீனில் நிறைய புரதச்சத்து இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் மீன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த வலை கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஒரு ஐயா கேட்டிருந்தார், என்ன ஐயா விலை சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விலை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஒவ்வொரு வலையுமே ஒவ்வொரு விலைகளாக வரும். நான் முழு பதிவில் போடுறேன், அதை பார்த்து புரிஞ்சுக்கிங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுமே. வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.